சுடுதண்ணி குக்கிங் சேனல். திருநெல்வேலி உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். உருண்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கொஞ்சம் உடச்சக்கடலை, கொஞ்சம் கொண்டைக்கடலை, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் சிறுபயிறு, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உளுந்து, தேங்காய் பத்தை. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு உருண்டைக்கு எல்லாம் அரைச்சாச்சு, தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். குழம்புக்கு மிளகாத்தூள், புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. எல்லாம் அடுப்பில் வச்சு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். புளி, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெட்டி, இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். எல்லோரும் தேங்காய் போட மாட்டாங்க, நாங்கள் தேங்காய் போட்டு தான் வைப்போம். பாருங்க, நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் போட்டோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக வருது. உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. பருப்பு உருண்டை போட்டுடலாம் குழம்புல. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. போட்டு குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. அப்படியே நல்லா இருக்குது. பருப்பு உருண்டை போட்டுடலாம். பருப்பு உருண்டை போட்டாச்சு. குழம்பு நல்ல வாசனையாக வருது. உருண்டை குழம்புக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் தாளிக்கு போயிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எல்லோரும் ஃபஸ்ட்லேயே தாளிப்பாங்க, வதக்குவாங்க. நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், லாஸ்ட்டில் தான் தாளிப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சுட்டு இதில் ஊற்றிடலாம் குழம்புல. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேறு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பார்க்கலாம் வாங்க. திருநெல்வேலி பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.